ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பெண்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு என்ன காய்கறி சமைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். டெய்லி சமைக்கிறோம், இதில் என்ன நாளை நாள் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். நாளை நாள் ஸ்பெஷலான நாள் தான். நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையானது வருது. மற்ற நாட்கள் கூட எப்படி வேணாலும் சமைக்கலாம், ஆனால் அமாவாசை நாளில் இந்த மாதிரி தான் சமைக்கணும் என்பது விதிமுறையாகவே இருக்குது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு சமைக்கும் போது தான் சாப்பிடக்கூடிய உணவும் நமக்கு நல்லதாக இருக்கும். நாளை நாள் நம்ம சமைக்கிறதுனால அதிர்ஷ்டமும் நமக்கு கிடைக்கும். அதனால் நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மெயினாக நாளை நாள் நீங்கள் சமைக்கக்கூடிய இந்த காய்கறிகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணியே ஆகணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி என்ன காய்கறிகள் யூஸ் பண்ணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க, நாளை அமாவாசையுடைய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இல்லைனா முதல்ல அமாவாசையில் என்ன காய்கறி சமைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அமாவாசையுடைய சிறப்பை கடைசியாக சொல்கிறேன். அமாவாசைக்குன்னு சில காய்கறிகள் இருக்குது. அதில் 4 காய்கறிகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஏன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த காரணத்தையும் 4 காய்கறிகள் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோ பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி விரதங்களில் அமாவாசை விரதத்திற்கு தனி மகத்துவம் உண்டு. அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படக்கூடிய உணவில் சில வரைமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு நாளை நாள் ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. நாளை நாள் மார்கழி மாதம் அப்படிங்கிறது இருந்தாலும் அமாவாசையில் வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன்னா அமாவாசையில் வாசலில் கோலம் போட்டால் முன்னோர்கள் வீட்டுக்கு வருவது தடைபடும். அதனால் மார்கழியுடைய நாளை நாள் அமாவாசை கோலம் வீட்டில் கண்டிப்பாக போடக்கூடாது. அப்புறம் சுமங்கலி பெண்கள் நாளை நாள் விரதம் இருக்கக்கூடாது. ஸோ நாளை நாள் நீங்கள் விரதம் இல்லாமல் தான் சமைக்கணும். அதாவது பெண்கள் நீங்கள் சமைக்கும்போது உங்கள் வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்து தான் சமைக்கணும். ஸோ அப்படி நீங்கள் சமைச்சிங்கன்னா நல்லது. விரதம் இருந்து சமைச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதே போல் காய்கறிகளை ஒரு குறிப்பிட்ட மட்டும் நாளை நாள் சேர்த்து கொள்ள வேண்டும், சிலது சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரியும் சில கண்டிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அமாவாசையான நாளை நாள் என்ன காய்கறி கட்டாயம் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, அப்புறம் பலாக்காய், இந்த 4 காய் மட்டும் நாளை நாள் கண்டிப்பாக சமைத்தாக வேண்டும். இந்த 4 காய்களுக்கு தனி முக்கியத்துவம் இருக்குது. இதற்கு புராணங்கள்லேயே கதை ஒன்று இருக்குது. இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த கதையை நான் ஆல்ரெடி நிறைய அமாவாசை வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க இந்த வீடியோலையும் சொல்கிறேன், இந்த கதையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி எத்தனை விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் குறிப்பிடப்படுது. அமாவாசை நாளில் மறைந்து நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கணும். அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய சந்ததிகளை காக்கும். வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகள் விலகும். அமாவாசை நாளில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளில் இந்த 4 காய்கறிகள் இடம்பெறுது. இந்த 4 காய்கறிகள் கண்டிப்பாக சமைச்சே ஆகணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நாளைய இந்த நாளில் காய், கனி, கிழங்கு, கீரை சமைக்க வேண்டும். அமாவாசை நாளில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள், தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என தனி பட்டியலே இருக்குது. இதில் அமாவாசை விரத சமையலில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள்லையும் கண்டிப்பாக வாழைக்காய் இருக்க வேண்டும். அதாவது அமாவாசை விரத சமையல்லையும் சரி, அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள்லையும் சரி, வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் நாளை நாள் பயன்படுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது. அதே போல் அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் சமைப்பது கண்டிப்பாகவும் இருக்குது. ஏன் இதெல்லாம் சமைக்க வேண்டும் அப்படிங்கிற புராணத்தில் கதை ஒன்று இருக்குல்ல, அந்த கதையை சொல்கிறேன். அந்த கதையை தெரிஞ்சுக்குங்க. ஒரு முறை
வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சீர்திருத்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டுக்கு உணவருந்த வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் என்பது சாஸ்திரத்தில் இருக்கு. வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறி கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார். இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார். 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது, எப்படி சமைப்பது என குழப்பமடைகிறார். ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவி தீவிர பதிவிதரையுமான அருந்ததி விஸ்வாமித்திரருடைய வார்த்தைகளை ஏற்று நீங்க கூறியபடி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவோடு பதிலளித்தாள். சீர்திருத்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தாரு. வாழையில போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினால் அருந்ததி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல 8 வாழைக்காய்களை வைத்தாள். பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என பரிமாறி முடித்து விட்டு 1008 காய்கறிகள் பரிமாறி ஆகிவிட்டது, உணவருந்துகள் சுவாமி என பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் வேண்டினாள். ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகள் சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ 4 காய்கறிகள் மட்டும் பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாயா என கோபமடைந்தார். ஸோ அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை, அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா? காரவள்ளி சதம் பிரக்தம் வஜ்ரவள்ளி சிரதம் பசுனயம் ஷத்தம் பிரதோக்தம் சுக்தத்த கால விதியோத என சாஸ்திரத்திலே இந்த பழமொழி இருக்கே, உங்களுக்கு தெரியாதா? அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமமாகும். இவை 1000 காய்கறிகள் ஆகிவிட்டது. இதோ 8 வாழைக்காய்களை வைத்திருக்கேன், மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது என அந்த இதை கூறி இதையும் கூறியிருக்கிறாள். இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கக்கூடிய குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து சென்றார். சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதன் காரணமாகவே உயர்வான இந்த 4 காய்கறிகள் மட்டும் நாளை அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கிறது. இதை தவிர எவ்வளவு வேணாலும் நாளை நாள் சமைக்கலாம், ஆனால் இது நாளும் கண்டிப்பாக சமைத்தே ஆகணும். அதுதான் நாளை நாள் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஸோ நாளை நாள் என்ன காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். அதை ஏன் சமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ மார்கழி அமாவாசையில் நாளை நாள் நீங்கள் இந்த முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் செய்யணும். அதை செய்தீங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு வசந்த வீசும். ஸோ அந்த வசந்த வீச அமாவாசை பரிகாரம் நாளை நாள் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளை அமாவாசை நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு போய் 27 முறை சுற்றி வரணும். அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி, பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி, அரச மரத்தை 27 முறை அமாவாசை நாளில் காலை நேரத்தில் சுற்றி வரணும். அதனால் உங்கள் கஷ்டங்கள் விலகும். எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளைய மதியம் 11 மணிக்கு முன்பாக செய்து முடித்திடுங்க. ஃபஸ்ட்டு 2 கைப்பிடி பச்சரிசி எடுத்து நாளை நாள் காலையிலே ஊற வைத்திருங்க. 2 மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து விட்டுருங்க. பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்சி ஜாரில் அரைத்து விடுங்க. இதோடு கொஞ்சம் வெல்லம் போடுங்க, ஏலக்காய் தூளும் போடுங்க. இல்லை 2 ஏலக்காய்களை அரிசியோடு அரைத்து கொண்டாலும் உங்களோட சௌகரியம். ரெடி பண்ண இந்த பொடியை கையில் எடுத்துக்கொண்டு சென்று அரச மரத்தை 27 முறை வலம் அரச மரத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவி விட்டு அமாவாசை நாளில் உங்கள் கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய துன்பமும் உங்கள் வாழ்க்கை விட்டு விலகும். குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும். நல்ல வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து போக சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் எறும்புகளுக்கு தானம் செய்துவிட்டு அரச மரத்தை சுற்றி வாருங்கள். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தால் ஒரு முறை அரச மரம் வள நமஸ்காரம் செய்யுங்க. 2வது முறை அரச மரத்தை சுற்றி நமஸ்காரம் செய்யுங்க. இப்படி 27 முறை அரச மரத்தை சுற்றி 27 முறை நமஸ்காரம் செய்து சுற்றினால் இன்னும் உங்களுக்கான வேலைகள் வேகமாக நடக்கும். உங்களுக்கான கர்ம வினைகள் வேகமாக குறைக்கப்படும். இதெல்லாம் என்ன பரிகாரம் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வசந்த வீசும். எதை பற்றி கவலைப்படாமல் நம்பிக்கை ஒன்றை மூலதானமாக வைத்து நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அரச மரம்
வீட்டில் அருகில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை என்றால் கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மரத்துக்கடியில் அரிசி மாவை தூவி விடுங்க போதும். அடுத்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை விரல் விட்டு எண்ண முடியாது, அத்தனை நல்லது நடக்கும். ஸோ நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அமாவாசை காய்கறிகள் பற்றியும் இந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.